அதே மாதிரி சாங்கை தாண்டி டான்ஸு ஒரு லாஸ்ட் டான்ஸ் அப்படின்ட்டு அனிருத் சொல்கிற மாதிரி இருக்குது. அது ஒரு நிமிஷம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தளபதி அவர்களுடைய நடனங்கள் வந்து இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த படத்தில் வந்து அந்த பாட்டில் எப்படி ஆடுவார்னு தெரியல. இந்த ட்ரெய்லர்லையும் நிறைய டான்ஸ் எல்லாம் இல்லை. அப்படி இருக்கும்போது படத்தில் எப்படி இருக்கும் தளபதியோட டான்ஸ் எப்படி இருக்கும்? எஸ், நம்ம இப்போ இந்த பொலிட்டிக்கல் பற்றி பேசுகிறப்ப சில பேர் வந்து கோவப்படுறாங்க டிவிக்கிலேருந்து, நமக்கு அது புரியுது. ஆனால் ஒரு ரசிகராக இருந்து பார்க்குறப்ப என்னால் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுது. எப்படின்னா நம்ம குழந்தைகள் வந்து சார் பார்த்துட்டு இருக்கோம். சின்ன வயசுல ஒரு ஆடுறதை பார்த்தாலும் நம்ம ஆடி ட்ரை பண்ணியிருக்கோம்ல, ஸ்டேஜில், ஸ்கூலில், தெருக்கல்ல அந்த மேட்டர்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம் உறுதியாங்கிறப்ப அவரோட ரசிகர்கள் வந்து ஓட் பண்ண வரை ரெடியாக இருக்காங்கன்னா அவங்க குழந்தையா இருக்கப்பே சாரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. அவரோட டான்ஸை பார்த்து அவரோட நடிப்பை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. ஸோ அப்போ இந்த ஆர்க் முடிய போகுது. இனி சாரை அவர் சொல்றபடி பார்த்தா படம் நடிக்க மாட்டேங்கிறப்ப இதான் கடைசி டான்ஸ். ஸோ அப்போ அவங்க எமோஷனல் ஆகிறத பார்த்து நம்ம ட்ரோல் பண்ண தேவையில்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா பல பேர் பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறாங்க, இதுக்கு என்ன அழுகிறீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க அண்ணனாக பார்த்துட்டாங்க, பிடிச்ச ஒரு நபராக பார்த்துட்டாங்க, அவரோட நடனத்தை ரசிச்சிருக்காங்க. ஸோ இதான் கடைசி நடனங்கிறப்ப அது கொஞ்சம் எமோஷனலாக தான் இருக்குது. ஆக்சுவலாக ஆடியோ லான்ச் எப்படி இருந்துச்சு? இப்போ மலேசியாவில் நடந்த ஆடியோ லான்ச்சில் வந்து இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. தளபதி அவர்கள் பேசியிருந்தார். அதுலேயும் வந்து இது கடைசி படமானு சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி பேசியிருந்தார். அங்கே நடந்த ஈவெண்ட் எப்படி இருந்துச்சு? அந்த ஆடியோ லான்ச் எப்படி இருந்துச்சு? அது சக்ஸஸ்ஃபுல் ஆடியோ லான்ச் தாங்க. எனக்கு தெரிஞ்சு மலேசியாவில் செலக்ட் பண்ணது ஒரு சரியான டிசிஷன் தான். தமிழ்நாட்டில் செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிக்கல் நடந்திருக்கும், உறுதி நடந்திருக்கும். அவங்கள தாண்டி அது நடத்திருப்பாங்க கூட வச்சுங்களேன். ஏதோ ஒரு பாசிபிலிட்டிஸ் உறுதி நடந்திருக்கும். அது நல்ல டிசிஷன் எடுத்து அங்கே போயிட்டாங்க. அதேமாதிரி கரெக்டாக முடிச்சிட்டாங்க தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அங்கே ஏதோ 2-3 பேர் கொடி காமிச்சிருப்பாங்க, அது வழக்கமாக நடக்கிறது தான். அவங்கள மட்டும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. மற்றபடி ரொம்ப நீட்டான கடைசி ஆடியோ லான்ச்னா டீசெண்டாக பண்ணிட்டாரு. ஏன்னா பொலிட்டிக்கல் மீட்டிங் நடந்த கேஸ் நமக்கு தெரியும். ஆடியோ லான்ச்சில் அது நடந்துச்சுன்னா சினிமாலையும் கூட வரலாம் ஹேண்டில் பண்ண முடியல அவங்க க்ரௌடு அப்படின்னு ஆயிரும். அரசியல் மேடைகளை பொது இடங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஈவன் உங்களை பார்க்க வர கூட்டமே மிஸ் ஆயிடுச்சுங்கிற மாதிரி போயிருக்கும். அது ரொம்ப காமன் கம்போஸ்டாக நடத்தி முடிச்சிட்டாங்க.